கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றைக் கண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை ஆகும் எனலாம். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத் தொழிற்கு உறுப்பாவன என்று திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது. மணிமேகலையிலும் இத்தகு குறிப்புகள் காணப்படுகின்றன. சிற்பங்களின் வகைகள். சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவச் சிற்பங்கள் என்று கூறலாம். அவ்வாறின்றி முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் எனலாம். இத்தகு சிற்பங்களை அரண்மனைகள், கோவில்கள் போன்ற இடங்களில் காணலாம். குறிப்பாக கோவிலின் தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், சுவர்களின் வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் புடைப்புச் சிற்பங்களை பார்க்க முடிகிறது. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழுவடிவ பிரதிமை உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நடத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றனர். அதனால் அவர்களை கவிஞர்கள் என சிறப்பிக்கின்றனர். பல்லவர் கால சிற்பங்கள். பல்லவர் காலத்தில் கதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. சுதையினாலும் கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. கோவில் தூண்கள் சிற்பங்களால் அழகு பெற்றன. தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டன. பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டடங்கள், கற்றூண்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் மிளிர்வதை காண முடியும். தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணப்படுகிறது. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகல் நடப்படும். அக்கல்லில் அவ்வீரனின் உருவம் பொறிக்கப்பெறும். தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக இதையும் குறிப்பிடலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணிக்கு சிலை வடித்த செய்தி இடம் பெற்றுள்ளது. மாளிகைகளில் பல சிற்பங்களை சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிகச்சிறந்த சான்றுகளாகும். கடற்கரையில் காணப்படும் மிக பெரிய பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு உருவாக்கப்பட்ட பஞ்ச பாண்டவர் இரத்தங்களில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவச் சிற்பங்களும் பல்லவர்களின் சிற்பக்கலை பெருமையை உலகுக்கு உணர்த்துகின்றன. காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது. அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இங்கு தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோவிலின் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மல்லைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர் கால சிற்பங்கள் சிறந்த கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளன. பாண்டியர் கால சிற்பங்கள். பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயிலில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. அவற்றை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோயில்களில் காணலாம். கோயில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்று ஆகும்.
சோழர் கால சிற்பங்கள் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், இரண்டாம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில், மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த தரிப்புவன வீரேசுவரம் கோயில் போன்றவை சோழர் கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக திகழ்கின்றன. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகின்ற 14 அடி உயரமான வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களும் சோழர்கால சிற்பத்தினத்துக்கு சான்றாக விளங்குகின்றன. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்க கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கன. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூரில் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாசநல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. சோழர் கால இறுதியில் திருவரங்கக்காவிலுள் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் வெளிப்படும் முக பாவனைகள் சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு சிறந்த சான்றுகளாகும். சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவமைக்கப்பட்டன. கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு அவை அழகுற அமைந்தன. விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்கள் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. அக்கோபுரங்களில் கதைகள சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலை வளர்த்து வருகிறது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரியை நடத்தி வருகிறது. அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிற்ப கலைஞர்கள் பலர் உருவாகின்றனர். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்பம் செந்நூல் என்றும் நூலை வெளியிட்டுள்ளது. கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் மிகுதியான உள்ளன. இவர்கள் தெலுங்கு, கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்களாயின. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டன. குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெறச் செய்தனர். வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகளை முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டப தூண்களில் அமைத்தனர். அத்துடன் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களையும் இவர்கள் அமைத்தது குறிப்பிடத்தக்கது. நாயக்கர் கால சிற்பங்கள் நாயக்க மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். அம்மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே தாடிக்கோம்பில் உள்ள பெருமான் கோவில், பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் கலைநயம் மிக்க சிற்பங்களை காண முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால மண்டப தூண்கள், கண்ணப்பர், குறவன், குறத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலை நயத்துடன் காணப்படுகின்றன. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அமைந்துள்ளது. கோயமுத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்துடன் உச்சநிலை படைப்பு என்று கூறலாம். விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக கலைநயத்துடன் அவை படைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணாபுரம்
வெங்கடாசலபதி கோவிலில் உள்ள குறவன் குறத்தி ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. பௌத்த சமண சிற்பங்கள் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்து நின்ற படுத்த நிலையில் சிற்பங்களை படைத்து வெளிப்பட்டனர். சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர். சமண மதத்தில் சில சிற்பங்களுக்கு அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனாக உள்ளன. சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் படைப்புகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. அதுபோலவே மதுரைக்கு அண்மையில் சமணர்கள் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மறைப்பாலை பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. திருநாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. யோக கலை, நாட்டிய கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்று கதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. செங்கல், பைஞ்சுதை, சிமெண்ட், கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. வெண்கலம் முதலான உலோகங்களிலும் செருக்கை விடயங்களிலும் இயல்களாலும் கடவுள் உருவங்களாலும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்து பலதுறை தன் இடத்தை நிறைவு செய்கிறது. பெரும் அரங்குகளில் காட்சியங்களை வரவேற்பர்களில் காணப்படும் கலை நீக்க சிற்பங்கள், நினைவுப் பொருட்கள், பரிசு பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியான நோக்கத்திற்கு சிற்பங்கள் முதலான தமிழக சிற்பம் மேன்மை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களை கண்டு கழிப்பதற்கும் மட்டுமல்ல, அவை வரலாற்று பதிவுகளாகவும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். அத்தகைய சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும்.